நண்பர்களே, நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா தென்காசியில் குத்துச்சல் வலசையில் ஐலாண்ட் சிட்டியில் அமைஞ்சிருக்குங்க. ஒரு சவுத் ஃபேஸிங் ஒரு அருமையான வீடு. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குது. 54 லட்ச ரூபா சொல்கிறாங்க. 3 சென்ட் இடத்துல அருமையாக 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் போட்டு கட்டி வந்திருக்கு. சுற்றிலும் உங்களுக்கு நிறையா வீடுகள் இருக்குது. அப்ரூவ்டு லேஅவுட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. வாங்க அந்த வீட்டோட வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். இந்த வீடை பொறுத்தளவுக்கு அப்ரூவ்டு லேஅவுட்டில் அமைஞ்சிருக்கு. பக்கத்துலேயே அடுத்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குமே நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் பாருங்கள், உங்களுக்கு நிறைய வீடுகள் இருக்குது. இந்த வீட்டை சுற்றிலும் உங்களுக்கு பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது. இதுக்கு பின்னால் அந்த மஞ்சள் கலர் பில்டிங் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், சித்தா ஹாஸ்பிட்டலு. நல்ல ஒரு கமர்ஷியலாக குரோத் ஆகிடக்கூடிய ஏரியாவும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் தான் அந்த வீடு வந்து விற்பனைக்கு அவைலபிளாக இருக்குங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யாருக்கு உபயோகப்படும் நினைக்கிறீங்களோ நண்பரிடத்துல பகிர்ந்துக்கோங்க. தெற்கு பார்த்த வீடு, கார் பார்க்கிங் ஸ்பேஸ் சிம்பிள் அண்ட் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்பேசியஸான ஒரு கார் பார்க்கிங்கை கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் தான் நல்ல ஸ்பேசியஸான ஒரு கார் பார்க்கிங்காக இருக்குங்க. சேஃப்டி கிரில் கேட் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு 3 படிக்கட்டில் கொடுத்து சேஃப்டி கிரில் கேட் டோர் கொடுத்து, அதுக்கப்புறம் உடன் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேக்கிலே வந்துடுதுங்க. ஹால் இல்லை ஸ்பேசியஸான ஒரு ஹாலாக இருக்குது. ஹால் பாருங்கள். ஹாலில் உங்களுக்கு டிவி ஷோகேஸ் வீட்டெலாம் கொடுத்துட்டாங்க. ஹால்லேருந்து நேராக போன கிச்சன், நமக்கு ஒரு பெட்ரூம், ஆப்போசிட் சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துட்றாங்க. நம்ம ஹால்லேருந்து போகக்கூடிய இந்த பெட்ரூம் ஃபஸ்ட்டு பார்ப்போம். வெளியெல்லாம் பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது பாருங்கள். வெளியே ஃபுல்லாக நிறைய பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது. உங்களுக்கு சுற்றிலும் உங்களுக்கு அப்ரூவ்டு லேஅவுட்டுங்கெல்லாம் நிறைய வீடுகள் ஆயிடுச்சுங்க. இந்த வீடுகளுக்கு மத்தியில் இந்த வீடு அமைஞ்சிருக்கலாம். நமக்கு வந்து பயம் இருக்காது. நல்ல ஒரு பெரிய ஒரு பெட்ரூம், 10க்கு 16 சைஸில் வந்துடுதுங்க. காற்றோட்டத்துக்கு ஜன்னல் இருக்குது. பொருட்கள் வைக்கிறதுக்கு ஸ்லாப் ஸ்பேஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடுங்க. அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு, அங்கே பாத்ரூம் ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஸ்பேசியஸான ஒரு பாத்ரூம், டைல்ஸ் ஒர்க்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் வச்சு அதை போக நீங்கள் இங்கே வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துட்றாங்க. முகம் பார்க்குறது கண்ணாடி வந்து எல்லா வசதிகளும் உள்ளே இருக்குது. ஸ்பேசியஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பெட்ரூமே இல்லை ஸ்பேசியஸான பெட்ரூமுங்க. காற்றோட்டத்துக்கு 2 பக்கம் ஜன்னல் கொடுத்து ஒரு அருமையான பெட்ரூமுங்க. இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் கட்டி வந்துடுது. இந்த பெட்ரூம்லேயுமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடுதுங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10க்கு 10 சைஸ் வருதுங்க. இந்த பெட்ரூம் பாருங்கள், 10க்கு 10 சைஸ் வருது. இதில் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடுது. இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டைப் டாய்லெட்டுங்க. அடுத்தாக்கில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துட்றாங்க. கபோர்டு ஒர்க் வைக்கிறதுக்கு நல்ல இடம் இருக்குதுன்னு உங்களுக்கு. இந்த பக்கம் பொருட்கள் வைக்கிறதுக்கு நிறையாவே இடம் கொடுத்துருக்காங்க. இல்லை கபோர்டு ஒர்க் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. கபோர்டு ஒர்க்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் வீடு பார்க்க சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் பாருங்கள். பின்வாசல் இருக்கிற கிச்சனுக்கு சேஃப்டி கிரில் கேட் டோர் போட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஃப்ரிட்ஜெலாம் வைக்கிறதுக்கு தனியாக இடம் கொடுத்துட்டாங்க. பொருட்கள் வைக்கிறதுலாம் பாருங்கள் இடம் இருக்குது. பின்வாசல் இருக்குது. வீட்டுக்கு பின்னால் ஒரு பாத்ரூமும் கொடுத்துட்றாங்க. இது ஒரு இந்தியன் டைப் டாய்லெட்டு. மேலே வரைக்கும் உங்களுக்கு டைல்ஸ் சுட்டிட்டாங்க. இந்தியன் டைப் டாய்லெட் கொடுத்துட்றாங்க. சேஃப்டி கிரில் கேட் டோர். அது போக பின்னாடி உங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் துணி எதுவும் காய போடணும்னாலும் நீங்கள் ஒரு ஹேங்கர் போட்டு காய போட்டுக்கலாம். வீட்டை சுற்றி வரதுக்கு இடம் இருக்குது. மழை தண்ணி விழுகிறதுக்கான அந்த தண்ணி போகிறதுக்கு பவுடர் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறனால வச்சுக்கலாம். தனி காம்பவுண்டுங்க உங்களுக்கு. நல்ல ஒரு அருமையான ஏரியா. படிக்கு கீழே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வழியை போய் பார்த்துருவோம். நல்ல ஒரு ஆள் தாராளமாக போகிறதுக்கான ஸ்பேஸ் அழகாக இருக்குது. பாத்ரூம் கீழே படிக்க கீழே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஸ்பேஸு, பவர் பாயிண்ட்டு, வாட்டர் லைனு, வாஷிங் மிஷினோட தண்ணி வெளியே போகிறதுக்கான எக்ஸாஸ்ட் லைனு கொடுத்துட்றாங்க. இதில் ஒரு சின்ன ஒரு சிட் அவுட் பொருட்கள் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க. இன்வெர்ட்டர் தேவையான கீரை நம்ம வச்சுக்க முடியும். மழை நிலையம் வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. வீட்டை சுற்றி வர்றதுக்கு காம்பவுண்டில் சுற்றி இடம் இருக்குங்க. ஒரு அருமையான வீடு. சுற்றி வர்றதுக்கு இடம் இருக்குது பார்த்துங்க.
ஸோ இவ்வளோ விவரங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஏரியா சொல்லியாச்சு. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டாக தான் வந்திருக்கு. ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன். யாருக்கு உபயோகப்பட நினைக்கிறீங்களோ நண்பரிடத்தில் பகிர்ந்துக்கோங்க. இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நேரில் வாங்க, வீட்டுடைய ஓனர்கிட்ட உங்களை கூப்பிட்டு போகிறேன். எவ்வளோ கம்மி பண்ணி முடிச்சு கொடுக்க முடியும் முடிச்சு கொடுக்குறோம். ஒரு நல்ல ஒரு வீடுங்க அந்த வீடு. ஒரு நல்ல ஒரு கஸ்டமருக்காக அந்த வீடு காத்திருக்கு. ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள்.